இணைந்திருக்கிறோம். சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய 4 பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். முதலில் ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக இறுதிப்போரில் சிக்குண்ட மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன, ஆனால் திட்டமிட்டு நடக்கவில்லையாம் சொல்கிறார் ரணில் விக்ரமசிங்க. மருத்துவமனைகளும் தாக்கப்பட்டன, சவேந்திர சில்வா குற்றம் செய்யவில்லை, ஹர்தினாலின் குற்றச்சாட்டுகள் முட்டாள்தனமானவை. வன்னி இறுதிப்போரில் சிக்குண்ட மக்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டன, மருத்துவமனைகள் மீது விமான குண்டுவீச்சுகள் நடத்தப்பட்டன, ஆனால் இவை திட்டமிட்ட முறையில் பெருமளவில் நடக்கவில்லை. இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியும் போர்க்காலத்தில் எதிர்க்கட்சி தலைவருமாக இருந்த ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இன்றைய ஈழநாட்டு பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. நேற்றைய தினம் சமூக வலைதளங்களிலும் அதிகம் பகிரப்பட்ட காணொலியாக தான் இந்த காணொலி இருந்தது. அல் ஜசீரா தொலைக்காட்சியில் நேற்று மாலை ஒளிபரப்பான நேர்காணலின் போதே ரணில் விக்ரமசிங்கே இவ்வாறான பதில்களை தெரிவித்திருக்கிறார். நாங்கள் இது தொடர்பாக விரிவாக தலைப்பு பகுதியில் கதைக்கலாம். இப்பொழுது பிரதான செய்தியின் விரிவை பார்க்கின்ற பொழுது அல் ஜசீரா தொலைக்காட்சியில் நேற்று மாலை ஒளிபரப்பான நேர்காணலிலேயே ரணில் விக்ரமசிங்க மேற்கண்டவாறு தெரிவித்தார். அந்த நேர்காணலை செய்த மெக்டி ஹசன் விடுதலை புலிகளுக்கு எதிரான இறுதி போரில் இலங்கை படைகள் போரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் வழங்கப்படுவதை தடுத்தன என்றும் சில மருத்துவமனைகள் மீது குண்டுகள் வீசப்பட்டன என்றும் கூறினார். இதற்கு பதிலளித்த ரணில், அது நடந்ததை நான் ஒப்புக்கொள்கிறேன். விமானப்படை குண்டு வீசியை தாக்கிய சந்தர்ப்பங்களும் இருந்தன. இவற்றில் சிலவற்றின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் தாக்குதல் பெரிய அளவில் நடந்ததாக நினைக்கவில்லை. நான் அப்படி சொல்ல மாட்டேன் என்றார். 2009ஆம் ஆண்டு முடிவடைந்த போரில் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு நீதி வழங்கப்பட்டதா என்று மெக்டி ஹசன் எழுப்பிய கேள்விக்கு இல்லை, எந்த சமூகத்துக்கும் நீதி வழங்கவில்லை என்று பதிலளித்தார். போர்க்குற்றங்கள் இழைத்தார் என்று அமெரிக்க வெளிவகாரத்துறை குற்றம் சாட்டும் ஜெனரல் சவேந்திர சில்வா மீண்டும் ராணுவ தளபதியாக நியமிக்கப்பட்டமை தொடர்பில் கருத்துரைத்த ரணில் விக்ரமசிங்க, தேர்தலின் போது ராணுவ தளபதிகளை மாற்றக்கூடாது என்பது நடைமுறை என்றார். அத்துடன் நான் பொறுப்பேற்ற போது சரிபார்த்தேன், ஜெனரல் சவேந்திர சில்வா அதில் ஈடுபடவில்லை என்றும் அவர் பதிலளித்திருக்கிறார். மேலும் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல்களுடன் அரசாங்கம் தொடர்புகள் இருக்கின்றன, அதை நம்பகத்தன்மையுடன் விசாரிக்க ரணில் தலைமையிலான நிர்வாகம் தவறிவிட்டது என்று ஹர்தினால் மல்ஹம் ரஞ்சித்தின் குற்றச்சாட்டுகளை அனைத்தும் முட்டாள்தனம் என்று மறுத்த ரணில், இது கத்தோலிக்க திருச்சபையின் அரசியலுக்கு ஒரு எடுத்துக்காட்டு என்று கூறியிருக்கிறார். முன்னாள் ஜனாதிபதிகளான கோட்ட ராஜபக்ஷ மற்றும் மகிந்த ராஜபக்ஷ இருவரும் ஊழல் போர்க்குற்றங்களில் ஈடுபட்டார்கள், நாட்டையும் பெரும் நிதி நெருக்கடியில் தள்ளினார்கள் என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. 2022ஆம் ஆண்டு ஜனாதிபதியாக ரணில் விக்ரமசிங்க பொறுப்பேற்ற பிறகு கோட்டபாய ராஜபக்ஷவை கைது செய்யாமல் நாட்டிற்குள் அனுமதித்தது தொடர்பில் கேட்கப்பட்ட வினாவிற்கு கோட்டபாய ராஜபக்ஷ உள்ளே வரலாம், அவர் மீது எந்த குற்றச்சாட்டுகளும் இல்லை, நான் எப்படி அவரை தண்டிக்க முடியும், நான் என்ன சர்வாதிகாரியா என்று அவர் கேள்வி எழுப்பினார் என்றவாறு நேற்றைய தினம் அல் ஜசீரா தொலைக்காட்சியில் இடம்பெற்ற காரசாரமான இந்த நேர்காணல் சமூக வலைதளங்களிலும் அதிக மக்களால் பார்வையிடப்பட்ட ஒன்றாகவும் இருந்தது. விரிவாக நாங்கள் தலைப்பு பகுதியில் பேசுவோம். தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் பிரதான செய்திகளை பார்க்கலாம். தினக்குரல் நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக வடக்கு மாகாணத்திலிருந்து போதைப் பொருளை நிச்சயம் ஒழிப்போம், விசேட போதை ஒழிப்பு மத்திய நிலையமும் அமைக்கப்படும். அதே போல ஏனைய முற்பக்க செய்திகளாக யாழ்குடா நாட்டில் நிலவும் காற்றில் தீங்கு விளைவிக்கும் கூறுகள் அதிகம் உள்ளதாம். யாழ் மாவட்டத்தில் காற்றில் உள்ள நிலையான அளவை விடவும் அதிக தீங்கு விளைவிக்கும் கூறுகள் உள்ளதாக ஆய்வறிக்கை கூறப்பட்டிருக்கிறது. ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளாக யாழ் மாநகர சபை எல்லைக்குள் 20 இடங்களில் ரகசிய கேமரா பொருத்தப்படும். தமிழ் ஊடக உலகின் இரு தனித்துவங்கள், SP சாமி, R பாரதி நாடாளுமன்றத்தில் அனுதாபம். மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக பிரேமசங்கர், அரசியலமைப்பு பேரவை ஒப்புதல். அன்னலிங்கம் பிரேமசங்கர் உள்ளிட்ட 3 மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதியாக நியமிப்பதற்கு அரசியலமைப்பு பேரவை ஒப்புதல் அளித்தது என்ற செய்தியும், 19 துப்பாக்கிச் சூடுகள் இவ்வருடத்தில் பதிவு, 11 துப்பாக்கிகள் மீட்பு என்ற கட்டமிடப்பட்ட செய்தி. CCTV கேமரா பொருத்தினால் மட்டுமே தனியார் பஸ்களுக்கு வழித்தட அனுமதி பத்திரம் வழங்கலாம். பஸ்களின் உள்ளே CCTV கேமரா பொருத்தப்பட்டிருந்தால் மட்டுமே தனியார் பஸ்களுக்கு வழித்தட அனுமதி வழங்கலாம் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் PD விதாரண கூறியிருக்கிறார் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல தையிட்டு விகார விவகாரம்
ஸ்ரீதரனின் கேள்விகளுக்கு உடன் பதிலளிக்க மறுப்பு, இந்தியா மீதான அமெரிக்க வரி கொள்கை, இலங்கைக்கான எச்சரிக்கை, சமிக்கை என்கிறார் ஹர்ஷ என்ற செய்திகள் தினக்குரலுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். இளநாட்டு பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக கனேமுல்ல சஞ்சீவ கொலை, கைதான நபரே சூடு நடாத்தியவர், போலீஸ் ஊடக பேச்சாளர். கனேமுல்ல சஞ்சீவ கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரே துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் என்பதற்கான போதிய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து வடக்கின் பெரும்போர் செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி முதல் நாளில் ஆதிக்கம் என்ற ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும், பொன்னணிகளின் போர் வட்டு யாழ்ப்பாண கல்லூரி 153 ஓட்டங்களுடன் சுருண்டது என்றவாறு ஒரு புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து ஏனைய செய்திகளாக தையிட்டி விகாரை விடயம், அரசியல் நிலைப்பாடு என்ன, சபையில் ஸ்ரீதரன் எம்பி கேள்வி. தையிட்டி விகாரை சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டிருக்குமாயின் அதற்காக அரசாங்கம் மேற்கொள்ள உள்ள நடவடிக்கைகள் தொடர்பில் இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் கேள்வி எழுப்பினார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து உண்மைகளை மூடி மறைக்கவே இந்த அரசாங்கமும் முயல்கிறது, தமிழரசு கட்சியின் சுமந்திரன் தெரிவிப்பு என்ற செய்தியோடு, அமெரிக்காவின் வரி கொள்கை, அரசாங்கம் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுப்பது அவசியம், ஹர்ஷ டி சில்வா வலியுறுத்து. அயல் நாடான இந்தியா உட்பட பல நாடுகள் மீதான வரி சமநிலைப்படுத்தல் குறித்து அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் அறிவிப்பை தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷ டி சில்வா அரசாங்கத்திற்கு வலியுறுத்தியுள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதைத் தொடர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பிற்கு வடக்கில் மத்திய நிலையம், மக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் என்றவாறு ஒரு செய்தியும், வடக்கு கிழக்கு மக்களுக்கு இன்னும் நீதி கிடைக்கவில்லை, மக்கள் பேரவை இயக்கம் என்ற ஒரு செய்தி, வடக்கு கிழக்கு மக்களுக்கு அன்று முதல் இன்று வரை நீதி கிடைக்கவில்லை என்று மக்கள் பேரவைக்கான இயக்கத்தின் உறுப்பினர் அருட்தந்தை ஜீவனந்த பீரிஸ் தெரிவித்துள்ளார். 1030வது நாள் நீதிக்கான நடைபயணம் நேற்று மட்டக்களப்பு கல்லடிப்பாலம் காந்தி பூங்கா வரை நடைபெற்றது. இதன் போதே அவர் மேற்கொண்டவாறு தெரிவித்துள்ளார் என்று இளநாட்டு பத்திரிகையின் முற்பக்க செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வடக்கின் பெரும்போர் மற்றும் பொன்னணிகளின் போர் தொடர்பான புகைப்படங்கள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் முதல் பெண் அதிபர் பதவியேற்பு. யாழ்ப்பாணம் மத்திய கல்லூரியின் அதிபராக CSR செல்வகுணாலன் நேற்று வியாழக்கிழமை கடமை பொறுப்பை ஏற்றுள்ளார். 209 வருட வரலாற்றை கொண்ட யாழ்ப்பாண மத்திய கல்லூரி முதலாவது பெண் அதிபர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார் என்று அவருடைய புகைப்படம் தாங்கிய இந்த செய்தி இங்கே காணப்படுகிறது. தத்தெடுத்த குழந்தையை கொன்ற தம்பதியினருக்கு மரண தண்டனை. தத்தெடுத்த குழந்தையை சித்திரவதை செய்து கொன்ற குற்றத்திற்காக தம்பதியருக்கு மரண தண்டனை விதித்து கொழும்பு மேல் நீதிமன்றம் நேற்று வியாழக்கிழமை வழங்கப்பட்ட இந்த தீர்ப்பின் விவரங்கள் வருமாறு. கொழும்பு மாளிகாவத்தை பிரதேசத்தில் கடந்த 2018ஆம் ஆண்டு மே மாதம் 11ஆம் தேதி தத்தெடுக்கப்பட்ட 2 வயது குழந்தை ஒன்று சித்திரவதைக்கு உட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அவர்கள் தத்தெடுக்காவிட்டிருந்தாலும் பெற்றோர்கள் இல்லாமல் அந்த குழந்தை வாழ்ந்திருக்கும். ஆனால் அவர்கள் தத்தெடுத்து அந்த குழந்தையின் உயிரையே அநியாயமாக பறித்து விட்டார்கள் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வடக்கு மகளிர் விவகார அமைச்சின் சர்வதேச மகளிர் தின விழா இன்று என்ற செய்தியும், சாவகச்சேரியில் சர்வதேச மகளிர் தினமும் உள்ளூர் உற்பத்திகளின் கண்காட்சிகளும் என்ற ஒரு செய்தி இங்கே காணப்படுகிறது. வடக்கு மாகாண மகளிர் விவகார அமைச்சரால் வருடாந்தம் சர்வதேச மகளிர் தின விழா மாகாண அடிப்படையில் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது. இதன் அடிப்படையில் இன்று 7ஆம் தேதி அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கான உரிமைகள் எனும் கருப்பொருளை முன்னிலைப்படுத்தி சமத்துவம், அதிகாரம் அளித்தல், அனைவருக்கும் சம உரிமைகள், அதிகாரம் மற்றும் வாய்ப்புகளை திறக்கக்கூடிய நடவடிக்கைகள் மற்றும் யாரும் பின்தங்காத ஒரு பெண்ணணிய எதிர்காலம் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. வழக்கை இல்லாமல் செய்ய லஞ்சம் வாங்கிய போலீஸ் அதிகாரியின் மகன் என்ற ஒரு செய்தி. யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் போலீஸ் அதிகாரியின் மகன் 20,000 ரூபாய் லஞ்சம் பெற்றதாக யாழ்ப்பாணம் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசிடம் முறைப்பாடுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. வட்டுக்கோட்டை மூளாய் பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் கடந்த 3ஆம் தேதி மதுபானம் அருந்திவிட்டு
சாரத்தியத்தில் ஈடுபட்ட வேளை யாழ்ப்பாண நகர் பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த நிலையில் அந்த வழக்கை நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லாமல் தடுப்பதாக கூறி யாழ்ப்பாணம் தலைமை போலீஸ் நிலையத்தின் பதில் பொறுப்பு அதிகாரியின் மகன் 20,000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுள்ளார். இருப்பினும் அந்த வழக்கு நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவருக்கான தண்டப்பணமாக 25,000 ரூபாய் அறவிடப்பட்டது. இதனால் குறித்த நபர் நேற்று முன்தினம் யாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசிடம் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். லஞ்சம் பெற்ற குறித்த நபர் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது என்று இந்த செய்தி காணப்படுகிறது. வடக்கு கிழக்கில் மொட்டு எந்த சின்னத்தில் போட்டி, பங்காளிகளுடன் பேச்சு ஆரம்பம் என்ற செய்தியும், வடக்கில் போதைப்பொருள் பாவனை முழு பொறுப்பு இராணுவத்தினரே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் குற்றச்சாட்டு. வடக்கில் உள்ள போதைப்பொருள் பாவனைக்கு முழு பொறுப்பும் இராணுவத்தினரையே சாரும் என தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் என்ற செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 6 ஒருவர் ஏழை, சபையில் அமைச்சர் தகவல். இலங்கையில் 6 பேரில் வறுமையில் உள்ளதாக கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரமளித்தல் அமைச்சர் உபாலி பன்னிலகே பாராளுமன்றத்தில் தெரிவித்தார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 195 விசேட வைத்தியர்கள் நாட்டிலிருந்து அண்மை தினங்களில் வெளியேறினர். காவிந்த ஜாவத்தன தகவல் என்ற செய்தியோடு 25 லட்சம் ரூபாய் கப்பம் கோரிய போலீஸ் பரிசோதகர் மீது வழக்கு என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளன. அதனைத் தொடர்ந்து எனது நூலில் அவர்களின் உண்மை வெளிப்பட்டுவிடும் என அரசு பயம், விமல் வீரவன்ச சுட்டிக்காட்டு. மக்கள் விடுதலை முன்னணியின் கடந்த காலம் குறித்து எழுதப்பட்ட நூல் வெளியீட்டு விழாவிற்காக முற்பதிவு செய்யப்பட்ட மண்டபத்தை தற்போது வழங்க முடியாது என அறிவித்துள்ளனர். அரசாங்கத்தின் உயர் மட்டத்திலிருந்து பிரயோகிக்கப்பட்ட அழுத்தமே இதற்கு காரணமாகும் என்று தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது. பட்டளந்த வதை முகாம் குற்றச்சாட்டுகளை மறுக்கிறார் ரணில் என்ற செய்தி. பட்டளந்த வதை முகாம் குறித்து தனக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் அனைத்தையும் முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க மறுத்துள்ளார் என்று காணப்படுகிறது. அல் ஜசீராவிற்கு வழங்கியுள்ள பேட்டியில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். 1980களின் பிற்பகுதிகளில் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சராக பதவி வைத்த காலத்தில் பட்டளந்தவில் சட்டவிரோதமாக தடுத்து வைத்தல், சித்திரவதைகள், கொலைகள் இடம்பெற்றன என முன்வைக்கப்படும் குற்றச்சாட்டுகளையே அவர் நிராகரித்துள்ளார். அரசாங்க விசாரணை அறிக்கை பட்டளந்த வீடமைப்பு திட்டத்திற்கு பாதுகாப்பு வழங்கிய முக்கிய சூத்திரதாரி ரணில் விக்ரமசிங்கே என தெரிவித்திருந்தது. அங்கு மீறல்கள் இடம்பெறுவது குறித்து குறைந்தபட்சம் அவருக்கு தெரிந்திருந்தது என குறிப்பிடப்பட்டது. அல் ஜசீரா செய்தியாளர் தன்வசம் வைத்திருந்த அரசாங்க விசாரணை அறிக்கையின் நகல் வடிவத்தை காண்பித்து கேள்வி எழுப்பிய வேளை முதலில் அவ்வாறான அறிக்கை ஒன்று உள்ளதையே மறுத்த ரணில் விக்ரமசிங்க பின்னர் அந்த அறிக்கை செல்லுபடித்தன்மை வாய்ந்தது என கேள்வி எழுப்பினார். இந்த அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கவில்லை, எனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் எவையும் நிரூபிக்கப்படவில்லை என ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. முப்படைகளிலும் இருந்து தப்பிய 679 பேர் கைது என்ற செய்தியும், மனித நுகர்விற்கு பொருத்தமற்ற 750 தொன் கோதுமை மா சிக்கியது என்றவாறும் செய்திகள் இங்கே தொடர்ந்து செல்கிறது. பொது போக்குவரத்தில் பெண்கள் மீது வன்முறை 109 அதாவது 109 என்ற இலக்கத்திற்கு முறையிடலாம், விசாரணைகள் நடாத்த குழு ஒன்று நியமனம். பொது போக்குவரத்தில் பெண்களுக்கு எதிராக இடம்பெறும் வன்முறை சம்பவங்கள் தொடர்பில் 109 என்ற துரித இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்தி அறிவிக்குமாறு பிரதி போலீஸ் மா அதிபர் ரேணுகா ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். தற்போது பொது போக்குவரத்தில் பயணிக்கும் பெண்களுக்கு எதிரான வன்முறை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். இவ்வாறான சம்பவங்கள் குறித்து தொடர்ந்தும் எமக்கு பலமுறை முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்று வருகின்றன. இவற்றை தடுக்கும் வகையில் துரித இலக்கம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அதே நேரம் சிசிடிவி கேமரா இருந்தால் மட்டும் தனியார் பஸ்களுக்கு வீதி அனுமதி என்ற செய்தி ஒன்று இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. உண்மையில் பொது போக்குவரத்து என்கின்ற பொழுது தனியார் பேருந்திலும் பிரச்சனை தான், அரசு பேருந்துகளும் பிரச்சனைக்குரியதாகத்தான் இருக்கிறது. அதுவும் நேற்றைய தினம் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்ட ஒரு காணொளி நுவரெலியா மாவட்டத்தில் பஸ் பாஸ் சொல்லக்கூடிய பஸ் சீசன் சொல்லக்கூடிய விஷயத்தை வைத்திருக்கக்கூடிய தமிழ் மாணவர்களை அந்த குறித்த அரசு பேருந்து நடாத்துனர் தான் ஏற்ற மாட்டேன் அப்படி என்று மறுத்திருக்கக்கூடிய காணொளிகளும் சமூக வலைதளங்களில் பகிரப்பட்டதை நாங்கள் காணக்கூடியதாக இருந்தது. அடிப்படையில் அரசு தனியார் 2 பேருந்துகளுக்குமே சிசிடிவி என்பது அவசியமான ஒன்றாகத்தான் இருக்கிறது. இது குற்றங்களை தடுப்பதற்கு
ஒரு அடிப்படையான விஷயமாக இருக்கும் அப்படி என்பதுதான் இந்த செய்தியின் தொடர்ச்சியாக இருக்கிறது. வாழ்வெட்டு கலாச்சாரத்தை முளையிலேயே கிள்ளி எறிக அனுர அரசிடம் ஸ்ரீநேசன் எம்பி கோரிக்கை என்றவாறும் இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக கிழக்கு மாகாண செய்திகளுக்குள் பார்க்கின்ற பொழுது உணவகங்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கு நடவடிக்கை என்ற செய்தி. அம்பாறை மாவட்டம் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட பிரதேசங்களில் உள்ள வியாபார நிலையங்கள் உணவகங்களின் சுகாதாரத்தை மேம்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று தொடர்ந்து இந்த செய்தி காணப்படுகிறது. நோன்பு காலத்தில் திருட்டு அதிகரிப்பு, நள்ளிரவு நடமாட்டத்தை தவிர்க்க காரதீவு போலீசார் அறிவுறுத்தல் என்றவாறும் செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழுடைய பிரதான தலைப்பு செய்தியாக யுத்தத்தில் மருத்துவமனைகள் மீது விமான தாக்குதல் இடம்பெற்றது. அல் ஜசீராவுக்கு முன்னாள் ஜனாதிபதி ரணில் பேட்டி என்று நேற்று இடம்பெறக்கூடிய முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அல் ஜசீரா ஊடகத்துக்கு வழங்கியிருக்கக்கூடிய பேட்டி தொடர்பான விடயங்கள் இன்றைக்கு எல்லா பத்திரிகையிலுமே பிரசுரிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அந்த செய்தியை பார்க்கையில் இலங்கையில் நடைபெற்ற இறுதிக்கட்ட யுத்தத்தின் போது மருத்துவமனைகள் மீது விமான குண்டுவீச்சு இடம்பெற்றது. மேலும் யுத்தத்தில் சிக்குண்ட குழந்தைகள் மக்களின் மனிதாபிமான உதவிகளும் தடுக்கப்பட்டன என முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அல் ஜசீராவுக்கு அவர் வழங்கிய செவியிலேயே இதனை தெரிவித்தார். 2009 ஆண்டு முடிவிற்கு வந்த யுத்தத்தினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி வழங்கப்பட்டதா என்ற கேள்வி எழுப்பப்பட்டது. இதற்கு பதிலளித்த ரணில் விக்ரமசிங்க எந்த சமூகத்திற்கும் இதுவரை நீதி வழங்கப்படவில்லை. யுத்தத்தில் சிக்குண்டு இருந்தவர்களுக்கான மனிதாபிமான உதவிகள் தடுக்கப்பட்டது. மருத்துவமனைகள் மீது குண்டுவீச்சு இடம்பெற்றது. ஆனால் இது திட்டமிடப்பட்ட விதத்தில் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் குறிப்பிட்டார். விமானப்படை விமானங்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசிய தருணங்கள் உள்ளன. இதற்காக அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்பட்டது. ஆனால் அது பெருமளவில் இடம்பெறவில்லை எனவும் குறிப்பிட்டிருக்கிறார் என்று அந்த செய்தி. அண்மை காலமாகவே முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த நடந்திருக்கக்கூடிய 30 ஆண்டுகள் யுத்தத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் தொடர்பாக திடுக்கிடும் கருத்துக்கள் பலவற்றையும் சர்வதேச நாடுகளில் கூறி வருகிறார். இதற்கு முதல் இந்தியாவிலே சென்று டில்லியிலே குறிப்பாக இந்த யுத்த நிறுத்தம் ஒப்பந்தத்திற்கு இந்தியா தான் தாங்கள் பொருளாதாரத்திலே பலவீனமாக இருந்த பொழுது இந்தியா தான் புலிகளோடு கதைத்து தங்களுக்கு யுத்தத்தை நிறுத்தி தந்தார்கள் என்ற ஒரு செய்தியை கூட அண்மையிலே வெளியிட்டிருந்தது. அதே போல தொடர்ச்சியாகப்படியான கருத்துக்களை அதுவும் சர்வதேச ஊடகங்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறது என்பது இதன் பின்னால் ஏதாவது ஒரு நிகழ்ச்சியினால் இருக்கிறதா என்ற கேள்வியை கூட எழுப்பக்கூடியதாக இருக்கிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய ஏனைய கட்டமிடப்பட்ட செய்திகளுக்குள் சிறுபோகத்துக்கு உரத்தை தட்டுப்பாடின்றி வழங்குக ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு. யாழ் மாவட்டத்தில் அதிகரித்து வரும் வெள்ளை தாக்கம் குறித்து கலந்துரையாடல். யாழ்ப்பாண மாவட்டத்தில் அதிகரித்து வரும் தென்னை மரங்களின் மீதான வெள்ளையின் தாக்கம் குறித்து கலந்துரையாடல் இடம்பெற்றிருக்கிறது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதே போல ஏனைய செய்திகளாக தர்மபுரத்தில் குடும்பஸ்தரின் சடலம் மீட்பு, 160 சிகரெட் பெட்டிகளுடன் அச்சுவேலியில் இளைஞன் கைது என்ற செய்தியும், தையிட்டி விவகாரம் தொடர்பில் தீர்மானிக்க அவகாசம் தேவை. புத்த சாசன அமைச்சர் கனிதும சுனில் தையிட்டி விகாரை தொடர்பான தீர்மானங்களை மேற்கொள்ள அரசாங்கத்துக்கு கால அவகாசம் தேவை என புத்த சாசன அமைச்சர் கனிதும சுனில் செனவி தெரிவித்திருக்கிறார் என்று அந்த செய்தியும், மல்லாவியில் குரங்கை தூக்கிலேற்றி படுகொலை என்று உண்மையிலேயே பார்ப்பதற்கு கவலைக்கிடமான புகைப்படங்களோடு அந்த செய்தி காணப்படுகிறது. மல்லாவியில் குரங்கு ஒன்றினை தூக்கில் ஏற்றி படுகொலை செய்த கொடூர சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கிறது. மல்லாவி பாரதி நகர் பகுதியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இது தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் வெளியானதை அடுத்து இதற்கு பலரும் கண்டனம் தெரிவித்து வருகின்ற ரீதியில் ஒரு உயிர்களை கொலை செய்வது என்பது இவ்வளவு கொடூரமான செயல் என்று பாருங்கள். அதிலும் குறிப்பாக அண்மையிலே நாய்க்கு தூக்கு தண்டனை கொடுத்தார். அதே போல அதுவும் இந்த புகைப்படங்களை பார்க்கும் பொழுது சமூக வலைதளங்கள் வெளியாக இந்த புகைப்படங்களை பார்க்கும்பொழுது ஒரு மனதை ஒழுக்கும் சம்பவமாகவே இவை இருக்கிறது. தொடர்ச்சியாக யாழில் காற்று மாசு குறைக்க விசேட திட்டம். யாழில் காற்று மாசுபாட்டை குறைக்க விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாண குடாநாட்டில் அதிகரித்து வரும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான ஒரு திட்டத்தையும் வகுக்க சுற்றாடல் அமைச்சு மற்றும் பிரதிவாதிகளுக்கு உத்தரவிட கோரி யாழ்ப்பாணத்தை சேர்ந்த மருத்துவர் உமாசுகி நடராஜாவினால் தாக்கல் செய்த மனு நேற்று நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதன்போது சட்டமா அதிபர் சார்பில் ஆஜரான பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இந்த மனு நேற்று மேன்முறையீட்டு நீதிமன்றத்தின் பதில் தலைவர் நீதிபதி முகமது லபார் தாகிர் மற்றும் நீதிபதி சரத் திசாநாயக் ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வில் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. யாழ்ப்பாண குடாநாட்டில் காற்றின் தரம் குறித்து ஒரு மாத காலத்துக்கு ஆய்வை மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மத்திய சுற்றாடல் அதிகார சபைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் முன்னர் உத்தரவிட்டிருந்தது. அந்த உத்தரவின்படி தொடர்புடைய கணக்கெடுக்கு அறிக்கை சட்டமா அதிபர் மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது. இந்த ஆய்வறிக்கையை ஆய்வு செய்த போது யாழ்ப்பாண குடாநாட்டில் உள்ள காற்றின் நிலையான அளவை விட அதிகமான தீங்கு விளைவிக்கும் கூறுகள் இருப்பதாக தகவல் தெரிய வந்திருக்கிறது. மனுதாரர் சார்பில் ஆஜரான சட்டத்தரணி ரவீந்திரநாத் தாபரே
நீதிமன்றத்தில் சமர்ப்பணங்களை முன்வைத்தார். யாழ்ப்பாண குடாநாடு உட்பட நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் காற்று மாசுபாட்டை குறைப்பதற்கான ஒரு செயற்திட்டத்தை அரசாங்கம் செயற்படுத்த திட்டமிட்டுள்ளதாக பிரதி சொலிசிட்டர் ஜெனரல் அவர்கள் தெரிவித்தார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அதே போல வளமைக்கு திரும்பியது சிவகங்கை கப்பல் சேவை, கல்வி சீர்திருத்தங்கள் தொடர்பில் கல்வி அதிகாரிகளுடன் ஜனாதிபதி கலந்துரையாடல் என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் ஏனைய உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகள் பக்கத்தில் அமெரிக்கா போரை விரும்பினால் இறுதி வரை போரிட சீனா தயார். அமெரிக்கா போரை விரும்பினால் அது வரி போராக இருந்தாலும் சரி, வர்த்தக போராக இருந்தாலும் சரி, அந்த நாட்டுடன் இறுதி வரை போரிட தயாராக இருப்பதாக சீனா பதிலடி கொடுத்துள்ளது. 2 வல்லரசுகள் போரிட தயாராக இருந்தாலும் அதற்குள் சிக்குண்டு போன்ற எங்களை போன்ற சிறிய நாடுகள் தயாராக இருக்குமா? அது வர்த்தக ரீதியாக இருந்தாலும் சரி, வரி ரீதியாக இருந்தாலும் சரி என்பதுதான் எங்களுக்கு இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனையாக இருக்கின்றது. ஹமாஸுக்கு எதிரான போரில் வெற்றியை உறுதி செய்வேன், இஸ்ரேல் ராணுவ தளபதி உறுதி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஹமாஸ் அமைப்பினருடன் அமெரிக்கா இரகசிய பேச்சு என்ற செய்தியும், அமெரிக்க அரசுடன் கனிம வள ஒப்பந்தத்திற்கு உக்ரைன் தயார், ஜெலன்ஸ்கி அறிவிப்பு, ட்ரம்ப் வரவேற்பு என்ற செய்திகளும் உலக செய்திகள் பக்கத்தில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக விளையாட்டு செய்திகள் பக்கத்தில் 50 ஓட்டங்கள் வித்தியாசத்தில் நியூசிலாந்து அசத்தல் வெற்றி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், ஷேவாக் சாதனையை முறியடித்தார் மில்லர் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. வாய்ப்புகளை வழங்கியதே எமது தோல்விக்கான காரணம், தென்னாப்பிரிக்க அணி தலைவர் என்றவாறு விளையாட்டு செய்திகள் காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக இறுதிப்பக்க செய்திகளாக இம்மாதம் 30ஆம் தேதி முதல் யாழ் திருச்சி விமான சேவை, யாழ்ப்பாணத்திற்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவை எதிர்வரும் 30ஆம் தேதி முதல் ஆரம்பிக்கப்பட உள்ளதாக இண்டிகோ விமான சேவை நிறுவனம் அறிவித்துள்ளது என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியான செய்திகளாக இலங்கையின் பொருளாதார மறுசீரமைப்புக்கு முழு ஆதரவு, இந்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் என்ற செய்தியும், வடமாகாணத்தில் பரவியது ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல், வைத்திய கலாநிதி எஸ் வசீகரன். கடந்த சில மாதங்களாக நாட்டின் பல பாகங்களிலும் வேகமாக பரவி வரும் பன்றி வளர்ப்பு பண்ணைகளில் மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்தியது. இந்த ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் வடக்கு மாகாணத்தின் கிளிநொச்சி, பளை மற்றும் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பிரதேசங்களில் அமைந்திருக்கும் 5 பன்றி பண்ணைகளிலும் பரவி பன்றிகளுக்கு பல இறப்புகளை ஏற்படுத்தியுள்ளதாக வடமாகாண கால்நடை உற்பத்தி சுகாதார திணைக்கள மாகாண பணிப்பாளர் வைத்திய கலாநிதி எஸ் வசீகரன் தெரிவித்துள்ளார் என்றவாறு ஈழநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தியாக ஈஸ்டர் தாக்குதல் தொடர்பில் அனைத்து விடயமும் தெரியும், விரைவில் வெளியிடுவேன் என்று ஞானசார தேரர் பரபரப்பு அறிவிப்பு என்றவாறு உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி காணப்படுகிறது. இப்படி மாறி மாறி ஒவ்வொருவரும் தங்களுக்கு விடயம் தெரியும் என்று கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான விடயங்களை யாரும் அரசுக்கும் தெரியப்படுத்துவதாகவும் இல்லை, அரசும் அது தொடர்பான நடவடிக்கைகளை எடுப்பதாகவும் தெரியவில்லை. இதுதான் உதயன் பத்திரிகையின் பிரதான செய்தி. ஏனைய முற்பக்க செய்திகளாக அமெரிக்க கொள்கைகளால் இலங்கைக்கு பெரும் ஆபத்து, ஹர்ஷ டி சில்வா எச்சரிக்கை என்று நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்தி. கட்டமிடப்பட்ட செய்தியாக தலைவர் பிரபாகரனை அஞ்சலிக்க ஏற்பாடுகள், புலம்பெயர் நாட்டில் அகவம் அமைப்பு. தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரனை அஞ்சலிப்பதற்கு தாயகத்திலும் புலத்திலும் நடவடிக்கைகள் இடம்பெற்று வருகின்றன. மேதகு வேலுப்பிள்ளை பிரபாகரன் நினைவெழுச்சி அகவம் என்றவாறு இந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் வடக்கில் தீவிரமாக பரவல், முடக்கப்பட்டன 5 பண்ணைகள் என்ற கட்டமிடப்பட்ட செய்தியும், தமிழரசு கட்சியினது அழைப்பிற்கு கூட்டணியுடன் உரையாடிய முடிவு, CVK சிவஞானத்திற்கு செல்வம் எம்பி பதில் என்ற செய்திகள் நாங்கள் ஏலவே விரிவாக பார்த்த செய்திகள் தான். இலங்கையில் எதிர்காலத்தில் போர் ஏற்படாது என்று உத்தரவாதம் இல்லை, சத்தாதிசதேரர் பரப்புரை என்ற செய்தியும், வடக்கின் பெரும்போர் சென்ட் ஜோன்ஸ் பலம் என்ற செய்திகளும் உதயன் பத்திரிகையின் முற்பக்க செய்திகளாக காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். வலம்புரி நாளிதழுடைய ஏனைய உட்பக்க செய்திகளாக செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி இடம்பெறும் மோசடிகள் எச்சரிக்கை விடுத்தது இலங்கை மத்திய வங்கி. சிறிய முதலீடுகளுக்கு கணிசமான நிதி வருமானத்தை வங்கி வழங்குவதாக பொய்யாக கூறும் மோசடி விளம்பரங்களுக்கு எதிராக இலங்கை மத்திய வங்கி கடுமையான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார்கள். செயற்கை நுண்ணறிவு அதாவது AI தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட இந்த ஏமாற்று விளம்பரங்கள் பொதுமக்களை தவறாக வழிநடத்த இலங்கை மத்திய வங்கியின் ஆளுநர் கலாநிதி நந்தலால் வீரசிங்கவின் படங்களை தவறாக பயன்படுத்துகின்றன என்பதை இலங்கை மத்திய வங்கி எடுத்து காட்டியிருக்கிறது. டிஜிட்டல் தளங்களில் தோன்றும் இப்பொய்யான விளம்பரங்கள்
இலங்கை மத்திய வங்கியானது ஒரு சிறிய தொகையை முதலீடு செய்யும் நபர்களுக்கு பாரிய தொகையை செலுத்துவதாக தவறாக கூறுகின்றன. எனவே அது தொடர்பில் அவதானமாக செயற்படுமாறு இலங்கை மத்திய வங்கி பொதுமக்களை எச்சரித்திருக்கிறார்கள் என்று அந்த செய்தியும். போக்குவரத்து அனுமதி பத்திரத்துக்கு புதிய நடைமுறை அறிமுகம், தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு அறிவிப்பு. தனியார் பேருந்துகளுக்கான வீதி அனுமதி பத்திரம் அந்த பேருந்துகளில் சிசிடி கேமரா பாதுகாப்பு கட்டமைப்பு பொருத்தப்பட்டு இருந்தால் மாத்திரமே வழங்கப்படும் என தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் PD விதாரண தெரிவித்திருக்கிறார் அந்த செய்தியும். மின்சாரம் தாக்கி தாயும் மகனும் உயிரிழப்பு, சுகாதாரத்துறையின் வெற்றிடங்கள் இம்மாதம் நிரப்பப்படும் என்ற செய்தியும் காணப்படுகிறது. விளையாட்டு செய்திகளுக்குள் வடக்கின் போர் துடுப்பாட்ட சமர் ஆரம்பமானது, அதே போல பொன் அணிகளின் போர் துடுப்பாட்ட சமரும் ஆரம்பமானது என்றும் நேற்று இடம்பெற்றிருக்கக்கூடிய வடக்கின் போர் மற்றும் பொன் அணிகளின் போர் என்பது தொடர்பான முதல் நாள் ஆட்ட நிறைவில் அந்த அணிகள் பெற்றிருக்கக்கூடிய ஓட்டங்கள் அல்லது கள நிலவரம் தொடர்பான செய்திகள் இங்கே விளையாட்டு செய்திகளுக்குள் புலர்ந்திருக்கிறது. ஏனைய உள்நாட்டு செய்திகளாக மகளிர் தினத்தை முன்னிட்டு மாவட்ட வலைப்பந்தாட்ட போட்டிகள், திருமறை கலாமன்றத்தின் மகளிர் தினம் இளவாலையில் நாளை, மாற்று வலுவுடையோருக்கான சாரதி அனுமதி பத்திரம் வழங்கி வைப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. தவறான முடிவெடுத்து உயிர் வாய்ப்புகள் இலங்கையில் அதிகரிப்பு, வெளியானது அதிர்ச்சி தகவல். இலங்கையில் தவறான முடிவெடுத்து உயிரிழக்கும் சம்பவங்கள் அதிகரித்துள்ளதாக இலங்கை உளவியல் மருத்துவ விஞ்ஞான சங்கத்தின் தலைவர் மருத்துவ நிபுணர் சஞ்சீவன அமரசிங்க தெரிவித்திருக்கிறார். சுய நினைவற்ற முடிவுகள் மற்றும் சமூக பிரச்சனைகள் காரணமாக மக்களுக்குள் தவறான முடிவுகளை எடுக்கும் எண்ணங்களை அதிகரித்திருக்கிறதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது குறிப்பாக 15 முதல் 19 வயதுக்குள் உள்ள இளைஞர்கள் அதிகமாக பாதிக்கப்படுகிறது எனவும் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். தவறான முடிவுகள் தொடர்பில் பொறுப்புடன் செய்தி அறிக்கையிடல் என்ற தொனிப்பொருளில் கொழும்பில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களை தெளிவூட்டும் செயலமர்வில் உரையாற்றிய அவர் இந்த விடயங்களை தெரிவித்தார் என்று அந்த செய்தியும் காணப்படுகிறது. ஒட்டுச்சுட்டான் ஓட்டு தொழிற்சாலை வேலை திட்டங்கள் விரைவில் ஆரம்பம், சபையில் அறிவித்த பிரதி அமைச்சர் என்ற செய்தியும். யாழ் திருச்சி விமான சேவை மார்ச் 30 ஆரம்பம் என்ற செய்தியும் காணப்படுகிறது. வலமுறையினுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் அமெரிக்காவுடன் மோத தயார், சீனா அதிரடி அறிவிப்பு. அமெரிக்கா வரி விதிக்கும் போட்டிக்கு வந்தாலும், வர்த்தக போருக்கு வந்தாலும், வேறு எந்த போருக்கு வந்தாலும் தான் தயார் என்று சீனா அறிவித்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள். குடியிருப்புகள் மீது தவறுதலாக குண்டு வீசிய தென்கொரியா என்ற செய்தியும். உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை ஜோர்ஜியாவில் கரை ஒதுங்கியது. 2020ஆம் ஆண்டு முதல் அந்நாட்டிலிருந்து வடக்கு நோக்கி நகர்ந்து வந்த A23A என அறியப்படும் உலகின் மிகப்பெரிய பனிப்பாறை கரை ஒதுங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதே போல செவ்வாய் கிரகத்தின் பறந்து விரிந்த காட்சி, நாசா பகிர்ந்த வீடியோ என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி. மேகங்களை நேரடியாக கண்டுகளிக்க வாய்ப்பு, முன்னணி விமான நிறுவனங்கள் பரிசீலனை என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஏனைய உள்நாட்டு செய்திகளுக்குள் அதிகரிக்கும் பெருங்குடல் புற்றுநோய், சுகாதார அமைச்சகம் தகவல் என்ற செய்தியும். கருநோய் தாக்கத்தால் வாழைச்செகை பாதிப்பு, செகையாளர்கள் கவலை. தென்னையை தொடர்ந்து வாழையிலும் பரவும் ஒருவித கருநோய் தாக்கத்தினால் தமது வாழ்வாதாரம் பாதிப்படைந்துள்ளதாக வாழைச்செகையாளர்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள் என்ற செய்தியும் காணப்படுகிறது. அதேபோல வலம்புரியினுடைய இன்றைய ஆசிரியர் தலையங்கமாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பண்பாடு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற தலைப்பிலே யாழ்ப்பாணத்தில் சைவ பாடசாலைகள் இந்துபேட் என்ற அமைப்பினால் நிர்வகிக்கப்பட்டு வந்தமை யாவரும் அறிந்தது என்று அந்த ஆசிரியர் தலையங்கமும் தொடர்ந்து செல்கிறது. கச்சதீவு பெருந்த திருவிழாவுக்கான ஒத்துழைப்புகளை வழங்குங்கள், யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மா பிரதீபன் கருத்து என்ற செய்தியும். 2 வயது குழந்தையை சித்திரவதை செய்து கொலை, 2 வயது குழந்தையை சித்திரவதைக்கு உட்படுத்தி கொலை செய்த குற்றச்சாட்டில் தம்பதிக்கு மரண தண்டனை விதித்தது கொழும்பு மேல் நீதிமன்றம் என்று அந்த செய்தியும் தொடர்ந்து செல்கிறது. வவுனியா இரட்டை கொலை, சந்தேக நபர்களுக்கு பிணை, உள்ளூராட்சி தேர்தல் சுதந்திர கட்சி மன்னாரில் கட்டுப்பணம் செலுத்தியது என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரியினுடைய இறுதி பக்க செய்தியாக யாழ் மத்திய கல்லூரிக்கு அதிபராக செல்வகுணாளன் நியமனம். யாழ் மத்திய கல்லூரியின் அதிபராக திருமதி CSR செல்வகுணாளன் நியமிக்கப்பட்டிருக்கிறார். நேற்று வியாழக்கிழமை அவர் தனது கடமைகளை பொறுப்பேற்றார் என்றும் அந்த செய்தி காணப்படுகிறது. இவைதான் வலம்புரி பத்திரிகையினுடைய இன்றைய முக்கிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் ஏனைய செய்திகளை பார்க்கலாம். உதயன் பத்திரிகையின் ஏனைய செய்திகளாக கல்வி கட்டமைப்பை மாற்றுவதற்கு கல்வி பேரவை விரைவில் அமைப்பு, பிரதமர் ஹரணி தகவல். அனுர பங்கேற்ற யாழ் ஒருங்கிணைப்பு கூட்டம் 3,65,520 ரூபாய் செலவு என்றவாறு உதயன் பத்திரிகையின் செய்திகளும் காணப்படுகிறது. இவைதான் இன்றைய தினத்தில் வெளிவந்திருக்கக்கூடிய பத்திரிகைகளின் செய்திகளின் ஒரு மேற்பார்வையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து சந்திக்கலாம்.